ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் லேசியாக இருக்கும்போது, டிஃபன் செய்யலாம் போர் அடிக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா பபிள்ஸ் விட்டு கொதிக்கட்டும். இப்போ தான் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குமிழாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவு ஸ்ப்ரிங் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது நல்லா பாயில் பண்ண விடுங்க. இது வந்து ஃபுல்லாக நல்லா வேகிறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். பார்த்திங்கன்னா நல்லா நிறையா வருது. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஒன்று எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு சொல்லி. பார்த்திங்கன்னா இது குக் ஆகிருக்கு. பட் ஆனாலும் இன்னொரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஸோ அதனால் இன்னொரு 2 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியே கொஞ்சம் நம்ம ஊற்றுனது ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நல்லா குக்கான பாஸ்தாவை தண்ணியிலேருந்து நம்ம ட்ரைன் அவுட் பண்ணி வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 2 குழிக்கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2-3 ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவு வதங்கினதும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய வேண்டாம். நம்ம சாஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால தக்காளி வந்து அளவாக சேர்த்துனா போதும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை பட்டாணி, ஒரு மீடியம் சைஸ் கேரட், 4 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி பாஸ்தாக்கும் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த கிரேவிக்கு லைட்டாக இருந்தாவே போதும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வெஜிடபிள்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வாட்டர் கண்டென்ட் எல்லாம் ரிலீஸ் ஆகும். கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நிறையவே விட்டுருக்கு. பட் ஆனால் இன்னும் நல்லா சாஃப்டாக குக் ஆகலை. பட்டாணியெல்லாம் சுருங்கவே இல்லை, அப்படியே இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்டா பச்சை வாசனை வரும். ஸோ இன்னொரு 2 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் இந்த வாட்டர்லாம் ட்ரை ஆகி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் டொமேட்டோ சில்லி சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 சாஸும் தனித்தனியாக சேர்த்துறதுனா ஈச் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கி சூடாக சர்வ் பண்ணால் சாப்பிட செமையாக இருக்கும். இதில் வந்து கேலோரிஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ஆனால் இன்றைக்கி நான் வந்து க்ரீமியாக எதுவுமே ஆட் பண்ணாமல் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் பயப்படாமல் ஒரு நாள் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.